ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறியிருக்கிறது, காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்ட அதிகாரி பெருமக்கள் வேல்முருகன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து கூடுதல் இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு கோலோச்சுவது எல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் இன்றைக்கு என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக்கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபோட முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவுத்தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்னபோதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது. ஆக ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில், இதுபோன்று பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள், திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணம் வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.